முதல்ல வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக இதை வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து லைனிங் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ எப்போது மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கரை இருக்குது, ஒரு பக்கம் வந்து சைடில் கரை இருக்குது. அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். முதல்ல எப்போவுமே நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு முதல்ல வந்து லைனிங்கை கட் பண்ணிடுவோம். முதல்ல வந்து கிராஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. இந்த லைட்டாக இருக்கிற கிராஸ் வந்து இல்லாமல் கட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த கிராஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தைக்கையில் கரெக்டாக வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நேர் இருந்துச்சுன்னா தான் தையல் வந்து நேர வரும். இவ்வளோ கிராஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கை வந்து ஸ்லீவ் கரெக்டாக வராது. நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் மடிச்சுக்கிறோங்க. இது கரை இருக்கிறதுனால எம்மிங் போட முடியாது, வச்சு தான் திருப்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கிறோங்க. ஒரு 1/2 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க போதும். இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து திருப்பிக்கிறோங்க. எப்போவுமே வெளிப்பக்கம் வச்சு பார்க்காதீங்க. ப்ளவுஸ் வந்து உள்பக்கமாக வந்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக பிரித்து பார்த்துக்கிறோங்க. இப்படி பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து ஆம்கோலுக்கு எவ்வளோ வருது துணி எல்லாமே வந்து உள் துணி வந்து அவங்க எவ்வளோ விட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லாமே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து கை சுற்றளவு பார்த்துருங்க எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக இழுத்து வச்சுக்கிறோங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கிறதோட கை சுற்றளவு பார்த்துக்கிறோங்க. கை சுற்றளவே இதுக்கு வந்து 10ல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். இது வந்து 1 சைடு வந்து ஜாயின் போட்டிருக்காங்க, அதனால் பெரிய பிட்டா. இப்போ இது வந்து லாஸ்ட் வருது பாருங்கள் ஆம்கோல் ஜாயிண்ட்டு. இப்போ இதை வந்து கரெக்டாக அங்கே வச்சுட்டு இதை வந்து நல்லா இழுத்துக்கிறோங்க. இது வந்து கையோட அளவு 1/2 இன்ச்சு அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க. இது ஷோல்டர் அளவு, அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன், இறக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு பிரித்து பாருங்கள். ஆம்கோல் அளவு பார்க்க முடியாதவங்க வந்து இந்த மாதிரி பிரித்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இது வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க. நல்லா கரெக்டாக நேராக வந்து இழுத்துக்கிறோங்க. இந்த தையல்லேருந்து இவ்வளோ பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த 4.5 இன்ச்சு இங்கேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுலேருந்து இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து எடுத்துருக்கீங்களே அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க முதல்ல தையலோடு சேர்த்து. இப்போ இதிலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. 4 இன்ச்சு இருக்குது, 4 வந்து 3.5 மாற்றிக்கிறோங்க போதும். 3.25 தான் இருக்குது, 4 கிடையாது. இப்போ இது அப்படியே ஒரு 2.25 இன்ச்சு 2.5 இன்ச்சு அளவு கொண்டு வந்து அப்படியே குடஞ்சி விட்டுறதுக்கு எடுத்துருங்க. இப்போ ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி தான் வருது. இந்த மாதிரி அதை நல்லா இழுத்துக்கிறோங்க. ப்ளவுஸ் வந்து இந்த தையல்லேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. கரெக்டாக வந்து வளைச்சி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இங்கே வந்து லாஸ்ட்டில் வருது தையல் வந்து. அப்போ நம்ம ஆம்கோல் ஜாயின் போடணும். மேக்ஸிமம் இப்போ வர்ற ஜாக்கெட் எல்லாத்துக்குமே வந்து கை பெருசாக இருக்கிறதுனால ஜாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ இந்த ஜாயிண்ட்டை நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கை சுற்றளவு பார்த்துக்கிறோங்க. நம்ம கை ஆல்ரெடி சுற்றளவு பார்த்துட்டோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ இங்கேருந்து ஒரு தையலுக்கு தான் இதில் வந்து வருது உங்களுக்கு. இதில் வந்து இன்னொரு தையல் வந்து இந்த இடத்துக்கு வரும். நம்ம இந்த இடத்துக்கு மாத்திரம் 2 ஜாயின் போடுற மாதிரி வரும். இப்போ ஸ்லீவை வந்து கட் பண்ணிடுவோம். நான் வந்து கை வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து மாறிடும், அதனால் நான் கை குடஞ்சி விட்டுறது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் தைக்கிற வீடியோ போடுறேன் ஈஸியாக தைக்கிற மாதிரி எப்படின்னு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ முதுகு பகுதி கட் பண்ணிடலாம். இப்போ இது லைனிங்கில் வந்து இறக்கம் தேவையில்லை. மெயின் பீஸ் நிறைய இருக்குது, கரை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கரையை வச்சுக்கலாம். இதில் பிசுறு இருந்தது மாத்திரம், அதாவது கிராஸ் இருந்ததுன்னா இறக்கம் வந்து வரைஞ்சிக்கிறோங்க. இப்போ எவ்வளோ தேவையோ இப்போ நான் வந்து இருக்கிற அளவு அப்படியே வைக்க போகிறேன். கீழே மெயின் பீஸை மடித்து அடிச்சிடுவேன். இப்போ முதுவோட இறக்கம் பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குன்னு. ஷோல்டரோட இழுத்து பார்த்துக்கிறோங்க. கீழே வந்து தேவையில்லை தையலுக்கு, மேலே தான் தையலுக்கு தேவை.
அதனால் இது வந்து ஷோல்டர் அளவு, இது வந்து தையல் அளவு, ரெண்டையும் சேர்த்துக்கிறோங்க. எடுக்கும்போதே 2 அளவையும் வந்து சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ கழுத்து வந்து 2.5 இன்ச்சு கழுத்து எடுத்துக்கிறோங்க. 3.5 இன்ச்சு வந்து ஷோல்டர் எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தையலுக்கு போக நமக்கு வந்து கரெக்டாக 3 இன்ச்சு வந்து ஷோல்டர் கிடைக்கும். இந்த லென்த்தை பார்த்துக்கிறோங்க. அதே மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் டேப்பில் அளவெடுத்துமே காமிக்கிறேன். இப்போ ஆம்கோல் எடுத்த மாதிரி இந்த அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. உயரத்தையும் பார்த்துக்கிறோங்க. ஆம்கோல் சுற்றளவு இருக்குது, 9.5 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 9.5 எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கிறங்க. அந்த 9.5லேருந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த உயரம் வந்து நம்ம ஷோல்டர் எடுத்துமே அதுலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 7 இன்ச்சு இறக்கம் வந்திருக்கு. அவங்க ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அந்த ப்ளவுஸை கரெக்டாக இருக்குங்க, எங்களுக்கு அதில் ஆல்ட்ரேஷன் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை அப்படியே அளவெடுத்து அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் வந்து அந்த லென்த்து. இதை இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து திருப்பிக்கிறங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் ரொம்ப தெளிவாக வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நல்லா மடிச்சுக்கிறங்க தையலோடு சேர்த்து. இது ப்ளவுஸோட அளவு, அதாவது ரவுண்டு சுற்றளவு, இடுப்போட சுற்றளவு. இது எக்ஸ்ட்ரா அவங்க தையல் போட்டிருக்கிறதுக்கு 3 தையல் போட்டு இந்த துணி, அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் அளவு பார்த்துட்டோம். இந்த அருக்கு பார்த்துருங்க. இப்போ இங்கே எடுத்ததுக்கும் கிராஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இவ்வளோ கிராஸு. இதை விட நமக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து வரும். இப்போ இதுக்கு நம்ம எடுத்துருக்கோமே அதுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த தையல் போக இதுக்கு இந்த அளவுக்கு வந்து இப்போ கையும் இருக்கும் நமக்கு வந்து. இந்த கை அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர்லேருந்து தையலை விட்டுட்டு பார்த்துக்கிறோங்க. இப்படியே மடித்து வச்சு கை அதுக்குமே பத்தலை. நம்ம இந்த அளவுக்கு இவ்வளவுக்கு தான் கை அளவு இருக்குது. இங்கே வந்து ஆம்கோல் அளவு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து நம்ம போடணும். அதை நான் அந்த அளவு வந்து கட் பண்ணி உங்களுக்கு துணி காமிக்கிறேன். இப்போ ஆம்கோல் வரைஞ்சிருங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. சென்ட்ரு வந்து கரெக்டாக இழுத்து வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் வந்து மேலேருந்தே கோடு போட்டு கொண்டு வாங்க. அந்த 2 இன்ச்சு மேலேருந்து கொண்டு வந்து அந்த 2 இன்ச்சு கொண்டு வந்து அந்த 2 ஆரம்பிக்கிறீங்களே அதில் வந்து அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ நெக் அளவு எடுத்துக்கிடுவோம். கரெக்டாக சென்ட்ரு மடிச்சுக்கிறோங்க. இந்த 2 டாட்டும் சென்ட்ரு வருதான்னு பார்த்துக்கிறோங்க. இந்த சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. கீழே வந்து தையலுக்கு துணி விடலை, அதனால் இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம 2 கழுத்து எடுத்துருக்கோமே அந்த அளவுலேருந்து இதை வந்து பார்த்துக்கணும். 9ல் இருக்குது, 9 இன்ச்சு வைங்க. நம்ம தச்சு திருப்பும்போது கரெக்டாக வந்துடும். இவங்க மேலே வந்து ரவுண்டு கம்மியாகவும் கீழே வந்து ரவுண்டு நல்லா அகலமாக போடுறவங்க, அதனால் கீழே வந்து வெட்டும்போது வளைச்சி வெட்டிடுங்க. மேலே குறுகலாகவும் இந்த மாதிரி கொண்டு வாங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உள்வாங்கி வரும். மேலே அகட்டிடாதீங்க கழுத்தை வரையும் போது. இந்த ரவுண்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அது அவ்வளோதான். கழுத்தை அப்படியே கட் பண்ணிடுவோம். இது தைக்கும்போது கரெக்டாக இதே ஷேப்பில் என்ன ஷேப்பில் வெட்டியிருக்கீங்களோ அதே ஷேப்பில் வந்து தைச்சிருங்க. இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு மாத்திரம் கரெக்டாக வந்து சிசர் கட் போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து இடுப்பு வந்து இறக்கம் வைக்கலை, மடிச்சடிக்கிறதுக்கு மெயின் பீஸ் வச்சு மடிச்சடிக்க போகிறோம். அதனால் இந்த அளவு வந்து தேவையில்லை. இது இருக்கிற ப்ளவுஸோட மொத்த அளவு மேலே மாத்திரம் 1/2 இன்ச்சு தையலுக்கு வெட்டியிருக்கோம். இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸாக போட்டுக்கிறோங்க. ஃப்ரண்ட்டு வெட்டிடுவோம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்துக்கிறோங்க. இந்த நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க. இல்லை கரெக்டாக இந்த மாதிரி கிராஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி இழுத்து கொடுக்கும். குறுக்கு இழுத்திங்கன்னா சுத்தமாக வந்து இழுத்து வந்து இந்த குறு கரெக்டாக நேர் வந்துடுதுன்னா வராது. லப்பர் மாதிரி வந்து நல்லா இழுத்து வரணும். அப்போ கிராஸ் கட்டிங் போட கரெக்டாக இருக்கும்.
அவங்களோட ப்ளவுஸோட அளவில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் வெட்டுறதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வெட்டலாம். ஒரு துளி கூட வந்து எந்த ஒரு இதுவும் வராது. இப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து 6.5 இன்ச்சு கழுத்து கரெக்டாக நம்ம இந்த தையலோடு சேர்த்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த ரவுண்டு வந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது, அதை கணக்கு பண்ணாதீங்க. இங்கே மேலே மாத்திரம் மார்க் பண்ணிக்கிறோங்க. நெக்கு கண்டிப்பாக இந்த அளவு வச்சு வரையக்கூடாது. ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு மார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஷோல்டர் வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு நம்ம வச்சு பார்த்துக்கிறோங்க 3 இருக்கான்னு. இதிலேருந்து 6.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக வந்து கோட் போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து கிராஸ் இல்லாமல் உங்களுக்கு நேராக வரும். இதை வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் இதையுமே உங்களுக்கு அளவெடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த தையலோடு சேர்த்து இப்போ தையல் இங்கே இருக்குது, அதனால் இந்த பட்டி அளவு பார்த்துக்கிறோங்க. இதிலேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது வந்து இது வந்து மேலே இருக்குது, இது வந்து தையல் அளவு. இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த சைடுக்குள்ளது இது வந்து கொக்கி பக்கம் பார்த்துக்கணும். இது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுருங்க, அதாவது தையலுக்கு. அதிலிருந்து உங்களுக்கு வந்து 3வது கொக்கி, அதாவது 3வது கொக்கியில் பாதி எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இது வந்து பட்டி ஜாயிண்ட், இந்த இருக்க இது வந்து தையலுக்குள்ளது. இது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக அளவு, ப்ளவுஸோட அளவு. இது வந்து தையலுக்கு இதுக்குள்ள அளவு, இதுதான் ப்ளவுஸோட அளவு. இப்போ இது வந்து இப்போ ஃப்ரண்ட்டு கொக்கி பட்டி பக்கம் எடுக்கிற பக்கம் இந்த இருக்க இது வந்து இது ஜாயிண்ட். இந்த ஊட தான் அந்த 3வது கொக்கியில் தான் ஜாயிண்ட் வரும். இப்போ இந்த ஷோல்டரை வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருதுன்னு. இதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க தையலோடு சேர்த்து. இப்போ இதுவே 15 இருக்குது, 15ல் இருக்குது. 15 வைங்க. அவங்களுக்கு அந்த இறக்கம் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க, அதனால் 15 வைங்க. இது வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க தையலுக்கு. தச்சு திருப்பும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி தச்சுக்கிறோங்க. 15ங்கிறத விட ஒரு 15.25 வச்சுக்கிறோங்க. அவங்க ப்ளவுஸில் அது எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வச்சு கொடுத்துருங்க. இது அப்படியே இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தையலுக்கு எடுத்துருக்கனே உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும், இதில் மாற்றமே வராது. நான் எடுத்துக்கிறது பாருங்கள் கரெக்டாக 2 இன்ச்சு. இது வந்து மேலே தையலுக்கு உள்ளது. அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம இந்த கொக்கி பட்டியில் எடுத்தது. இது வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. ப்ளவுஸோட அளவு இப்படி வந்து கரெக்டாக வரணும் உங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம். இப்போ ரவுண்டு அதெல்லாம் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இதை மாத்திரம் கொண்டாந்து வரைட்டு இந்த இடம் மாத்திரம் லைட்டாக உள் வாங்கிக்கிறோங்க, முன்னாடி லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் வந்து வரைஞ்சாச்சு. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த பிட்டு தான் வந்து ஆம்கோலுக்குள்ள பிட்டு, அதை கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த 2 இன்ச்சு கேப்பு தையலுக்கு உள்ளது, அதை கரெக்டாக கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறோங்க. ரவுண்டு வெட்டும்போது மாத்திரம் கரெக்டாக வெட்டிக்கிறங்க. இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு இப்போ நான் முதுகு பகுதியை போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ பத்தாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ கை வந்து இந்த அளவுக்கு இருந்தது, இந்த நம்ம கோடு போட்டிருக்கோமே அந்த அளவுக்கு வந்து கை அளவு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து 4ஆக வந்து 2 பீஸாக இருக்குது, 4ஆக மடிச்சுக்கிறோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த இதுக்கு வந்து தையலுக்கு இருக்குது, இதில் கிராஸாக தையல் போடும்போது 3 தையல் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துக்கு துணி வந்துருச்சு, கைக்கு ஜாயின் போட்டோன்னா ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சு. எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஆம்கோல் வந்து கரெக்டாக உட்காரும்.
இப்போ தேவையான அளவு பட்டியை லென்த்து பார்த்துக்கிறங்க. இது ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிறங்க. இதில் வந்து வளைச்சி கட் பண்ணிக்கிறங்க. 1 மீட்டர் துணி இருந்ததுன்னா தாராளமாக வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி துணி வந்து இதை ஒரு பீஸ் போட்டுக்கிறங்க. இதை வந்து மேலே வந்து திக்னஸ்க்கு போட்டுக்கிறங்க. பட்டி அளவு எடுத்து பார்த்துக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இதிலே வச்சு திருப்புறது கரெக்டாக இருந்ததுன்னா அது அப்படியே இப்போ வச்சுக்கிறங்க. அகலமும் கரெக்டாக வருது. இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா மேலே வளைவு போட்டு தைக்கிறதுக்கு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டுக்கிறங்க. பட்டி வந்து தைக்கும்போது நான் பட்டி எப்படி அளவு எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ அது அவ்வளோதான். மெயின் பீஸை போட்டு கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இது வந்து கை மாத்திரம் இந்த பக்கத்தில் இருக்குது, கரை பக்கம் வந்து கை கிடையாது. அதனால முதல்ல கையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இடுப்பு பகுதி வந்து கட் பண்ணணும். இந்த இருக்க இது வந்து இந்த நெட்டு வாகில் வந்து கரை இருக்குது. இப்போ வர சாரியில் ஃபுல்லாக இந்த சைடில் கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து, அதை தான் கைக்கு நம்ம வைக்கிற மாதிரி வரும். அதை மாத்திரம் நேர் பண்ணிக்கிறோங்க. நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் அளவு. இப்போ இந்த நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற 1/2 இன்ச்சு வந்து நமக்கு வந்து வச்சு திருப்புறதுக்கு நீட்டாக இருக்கும். அளவு வந்து இந்த அளவு வச்சு கரெக்டாக கை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. கம்மியாக வந்து நமக்கு முதுகு பகுதி பத்தாமல் போயிடாமல் இதை கணக்கு பண்ணிக்கிறோங்க. மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அகலம் இதில் ஜாயின் போடுறதுக்கு மெயின் பீஸ் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. அதனால் நமக்கு லைனிங் மாத்திரம்தான் வந்து ஜாயின் போடணும். இப்போ இந்த கரை பகுதி வந்து அப்படியே பிரிச்சுக்கிறோங்க. இந்த நெட்டு போட்டுக்கிறோங்க. அதே இதில் போட்டு கட் பண்ணிடாதீங்க. இப்போ கரெக்டாக வரும் அளவும் வந்து. அதனால தான் அளவு வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணணுங்கிறது. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொன்னால், நம்ம லைனிங் பீஸ் வந்து கம்மியாக கட் பண்ணியிருக்கோம், மெயின் பீஸ் தான் சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 1/2 இன்ச்சு இது வந்து கரை இருக்குது, ஒரே மடிப்போடு நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அப்போ எவ்வளோ பட்டையாக உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மடிப்புக்கு வந்து கீழே விட்டுருங்க. துணி விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கரைச்சி விட்டு இந்த இருக்கா. இப்போ இது வந்து அப்படியே ஒரு கரையை மாத்திரம் அப்படியே மடித்து அடிச்சுட்டு சுற்றி ஓட்டிடலாம். ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இது அப்படியே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் கை வெட்டியிருக்கோமே அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும், அதை வந்து பார்த்துக்கிறோங்க. முன்பாகம் போடுறதுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிறதுனா இப்படி தான் போட்டு எடுக்கணும். இதை பார்த்துக்கிறோங்க. இல்லை இந்த பக்கம் ஒன்று எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதுனாலும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்க. மீதி வந்து பட்டி தேவையான அளவு என்ன தேவையோ அந்த அளவு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கீழே வந்து ஒரு சைடு மாத்திரம் பத்தாமல் வரும். அதனால் சிங்கிள் பீஸாகவே நீங்கள் போட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. எந்த பக்கம் பத்தலையோ அதை வந்து அந்தந்த பக்கம் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் இது வந்து தைக்கும்போது அதை வந்து முன்பாகத்தை அப்படியே போட்டு தைக்கிறேன். இதை நான் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தைச்சி காமிக்கிறேன். இது தைக்கிற வீடியோ போடுறேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. போட்டிங்கன்னா எங்கிட்டுமே ஜாயிண்ட் வராது, குறுக்க போட்டு கட் பண்ணிங்கன்னா. இப்போ அது இதில் தொலைஞ்சிடாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க. கை பட்டி இந்த ஜாயிண்ட்டு இப்போ ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக லைனிங் பீஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம். எல்லா வீடியோவையும் விட இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நிறைய வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி ஆம்கோல் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க, பழைய வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. நிறைய டவுட் வந்து கிளியர் ஆகும். தொடர்ந்து நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.